நாம் தொடர்ந்தும் பார்த்து வருகின்ற இறைவனால் சபிக்கப்பட்ட செயற்பாடுகள், காரியங்கள் என்ற விடயத்திலே இன்றைய தினம் முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த தினம் இறைவன் படைத்த உருவத்திலே, இறைவனுடைய அமைப்பில் மாற்றம் செய்வது என்பது இறை சாபத்துக்குரிய அமலாகும். அந்த செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய உடல்களிலே எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அந்த மாற்றம் அல்லாஹ்விடத்திலே சபிக்கக்கூடியது. அவர்கள் அந்த மாற்றத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு அதற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாதவரை இறைவன் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு செய்தியினை நாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியின் மூலமாக நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையாக சபித்த ஒரு அமல், ஒரு காரியம் எம்முடைய சமூகத்தில் பெரும் பகுதியிலானவர்கள் செய்து வருகின்ற ஒரு காரியம். எம்முடைய உறவுகள், எம்முடைய தோழர்கள், எம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறைகளை சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. மனிதர்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தோரையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சபித்த ஒரு செயல், அதாவது பொய்முடி நட்டுதல், முடி ஒட்டுதல், அதுபோன்று பொய்முடி நாட்டுதல், பொய்முடி வைத்தல் என்ற ஒரு காரியம். இன்று திருமண விழாக்களின் போது, திருமண நிகழ்வுகளின் போது, அதாவது மணமகளை தயார் செய்கின்ற வேளையிலே மணமகளினுடைய சொந்த முடியோடு இல்லாத ஒரு முடியை இணைத்து அவருடைய கூந்தலை நீளமாக காட்டுகின்ற, அவருடைய அழகினை வெளிப்படுத்துவதற்காக பெண் மணமகளை தயார் செய்கின்றவர்கள் இவ்வாறு செய்வதை நாம் பார்க்கிறோம். இது இறை சாபத்துக்கு உள்வாங்கப்பட்ட ஒரு அமல், இறைவன் சபித்த ஒரு அமல். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, லானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வாசிலத வல் முத்தவஸ்ஸிலா. யார் பொய்முடி நட்டுகிறாளோ அல்லது யார் பொய்முடி நாட்டி விடுகிறாளோ, பொய்முடியை ஒட்டி விடுகிறார்களோ, இந்த இருசாராரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்வாங்கப்பட்டவர்கள். இவர்களை விட்டும் இறைவன் அவனுடைய ரஹமத்தை துண்டித்து விடுகின்றான். அவனது கருணையை விட்டும் இந்த இருசாராரும் தூரமாக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சபித்தார்கள் என அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி புகாரியின் 5936வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதுபோன்று அழகிற்காக சில பெண்கள் தங்களுடைய கூந்தலோடு தங்களுடைய முடிகளோடு பொய்முடியினை அவர்கள் இணைக்கின்ற ஒரு நிலை எம்முடைய சமூகத்திலே இருக்கிறது. அன்னலார் பெருமானிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார், வந்து சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ் இன்னி அன்கஹது இப்னதி. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகளை நான் ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன். சும்மா அஸாபத்ஹா ஷக்வா. திருமணத்தின் பின்னர் என்னுடைய மகளுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த நோயின் காரணமாக ஃபதமர்ரக ரஸஹா, அவளுடைய தலையில் இருந்த முடிகள் எல்லாம் கொட்டி விட்டது. யா ரசூலல்லாஹ் வ ஸௌஜுஹா யஸ்தஹிஸ்ஸுனி பிஹா. அவளுடைய கணவனோ என்னிடத்திலே அவளுடைய அழகுபடுத்தும்படி அவளை என்னிடத்திலே வேண்டுகிறார். என்னுடைய மகள் திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது அவளுடைய தலையில் முடிகள் இருந்தன. ஆனால் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு நோயின் காரணமாக அந்த முடிகள் எல்லாம் உதிர்ந்து விட்டது. அவளுடைய தலையிலிருந்து முடிகள் உளுந்து விட்டது. ஆனால் அவளுடைய கணவனோ அவளுடைய அழகை விரும்புகின்றார். என்னிடத்திலே அவளுக்கு முடிகளை ஒட்டுமாறு பணிக்கின்றார். நான் என்ன செய்ய? அப்ப அசிலுர் அசகா, அவளுக்கு நான் பொய்முடி வைத்து அவளது அழகை நான் வெளிப்படுத்தி காட்ட முடியுமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கின்றார். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வாசிலத வல் முஸ்தௌசிலா. அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள். யார் பொய்முடி வைக்கின்றார்களோ, யார் வைத்து விடுகிறார்களோ, இருவரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும், அது கணவன் அழகுற தன் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டியும் அவர்கள் இந்த பொய்முடியினை ஒட்டிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக தடை செய்கிறார்கள். அதுபோன்று முஆவியா இப்னு அபீ சுஃபியான் என்கின்ற அந்த நபி தோழர் ஒரு தினம் ஹஜ் செய்வதற்காக வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மிம்பரிலே ஏறுகிறார்கள். ஃபதனாவல குஸ்ஸத மின் ஷஅரின். அங்கு ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ஒரு ஆண். அந்த ஆணினுடைய தலையிலே பொய்முடி ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த முடியினை அப்படியே எடுத்துக்கொண்டு கஅபாவினுடைய மிம்பரிலே எழுந்து நின்று முஆவியா இப்னு அபீ சுஃபியான் சொல்லுகிறார், பொய்முடி ஒட்டக்கூடியவர்கள்
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறை சாபத்துக்குரியவர்கள் என்று எமக்கு சொல்லித் தந்ததை எல்லாம் நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று அந்த இடத்திலே முஆவித் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விடயத்தினை அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். ஐன உலமாவுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த நபித்தோழர் கேட்கின்றார், மதீனாவாசிகளே உங்களுடைய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதர் சபித்த ஒரு காரியம் இந்த ஊரிலே இந்த நகரிலே இடம்பெறுகிறது. அந்த காரியத்தை தடுப்பதற்கு உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய அறிஞர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய செய்தியினை அங்கு முஆவித் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்மணி பொய்முடி வைப்பதும் இறை சாபத்துக்குரியதுதான். அதுபோன்று ஒரு ஆண் பொய்முடியினை அது இயற்கையாக நட்டப்படுகின்ற முடியாகவும் இருக்கலாம், அல்லது ஒட்டுகின்ற பொய்யாக செயற்கையாக செய்யப்பட்ட முடியாகவும் இருக்கலாம். இறைவன் கொடுத்த முடிதவிருந்து ஏனைய ஒன்றை தன்னுடைய உடலிலே ஒட்டுவதோ நட்டுவதோ இஸ்லாத்திலே சாபத்துக்குரிய அமல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அமலில் இருந்து எம் குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய திருமண விழாக்களின் போது எம்முடைய உறவுகளுக்கு இவ்வாறான நிகழ்வுகளின் போது அதிகமாக பொய்யான முடிகளை பிணைத்து அவர்களுடைய முடிகளை நீளமாக காட்டுகின்ற ஒரு சூழல் எம்முடைய சமூகத்திலே வளர்ந்து வருகிறது. இந்த செயல் இறை சாபத்துக்குரியது. இறைவனுடைய சாபத்தை அடைந்து கொண்டுகின்றவர்களுக்கு இறைவன் ரஹமத்தை விட்டும் தூரமாக்குகின்றான். இறைவனுடைய ரஹமத்தின்றி நாம் யாரும் சுவனம் நுழைய முடியாது என்ற அடிப்படையிலே நாம் இந்த பாவத்திலிருந்து எம்மையும் பாதுகாத்து எம் சார்ந்தோரையும் பாதுகாத்து எமக்கு தெரிந்த தீனிய மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் அந்த பாவத்திலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொண்டவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ்.